வணக்கம். தமிழ் பேராசிரியர் இருக்கிற ஒரு மேடையில நான் தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்ப பதப்பதப்பா இருக்கு. ஏன்னா ஐயா மதுரையில இருந்து வந்திருக்காங்க, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். சென்னை மக்கள் தமிழ் பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்கும்? ஞானசம்பந்தர் அவர் பேசினார்னா தேன் வந்து பாயுதே காதினிலேன்ற மாதிரி இருக்கும். நான் பேசினா ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி தான் இருக்கும். அதனால தொடக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா என்னை மன்னிச்சிருங்க. And I am so pleased to be sitting on the same stage as the founder of Ramakrishna Institutions. Thank you so much. So, தொடக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டேன். நடுவுல நான் ஏதாவது தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா பெரம்பலூர் மக்கள் பெருந்தன்மையோட என்ன மன்னிச்சிருவீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? ஐயோ, சரி. உங்களோட நல்ல குணம் வெளியில வரும்ன்ற அந்த எதிர்பார்ப்போட நான் தொடங்குறேன், சரிங்களா? உங்களுக்கு தெரியாத அட்வைஸ் இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்களேன். நாங்க எல்லாரும் சொல்லணும். நாங்க தி கிரேட் பெரம்பலூர் மக்கள் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டோம். ராக்கெட் சயின்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு தெரியாத அட்வைஸ் இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? புத்தகம் படிக்கணும் தெரியுமா தெரியாதா? புக்கு படிக்கிறீங்க, படிக்கிறேன்னு மாத்திரம் போய் சொல்லக்கூடாது. கோவப்படக்கூடாது தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை வாட்டி கோவம் வந்துச்சு உங்களுக்கு? நேரத்தை வீணாக்க கூடாது தெரியுமா தெரியாதா? அந்த போனை வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு மணி நேரம் நோண்டிட்டு இருந்திருப்பீங்க? போனே இல்லையா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெட்டியா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருப்பீங்க? பேசவே இல்லையா? நம்பிட்டேன். உங்களுக்கு எல்லா அட்வைஸும் தெரியும். அந்த தெரிஞ்ச அட்வைஸையே அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் நின்னுகிட்டு நீங்கெல்லாம் பெரியவங்களை மதிக்கணும், நீங்கெல்லாம் நல்லா வாழ்க்கையில முன்னேறணும், நீங்க மனசை புத்துணர்ச்சியா வச்சுக்கணும், கோவமே படக்க கூடாது, நீங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கணும், அதை நான் 1 மணி நேரம் முழங்குனேன்னா அது மூலமா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதா? நான் பேசினா என்கிட்ட பதில் பேசணும், பிரயோஜனம் இருக்க போதா? இருக்க போறதில்ல. அடுத்த ஒரு 40 நிமிஷம் நான் பேச போற கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பியும் சொல்றதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் பேச போற விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்னா, எல்லாரும் இங்க கவனமா நான் சொல்றதை கேட்கணும். நடுவுல ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா கூட நான் பேசுறது என்னன்றது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் பேச போறது சாதாரண விஷயங்கள் கிடையாது, அறிவியல் பூர்வமான விஷயங்கள். சோ பக்கத்துல யார் உட்கார்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த 40 நிமிஷம் மாத்திரம் நான் பேசுறத கேட்டீங்கன்னா இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும்ன்றதுக்கு நான் கேரண்டி பண்றேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்களுக்கு தூக்கம் வராது, கேரண்டி. யோசிச்சு 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 தூக்கமே வராது, அதிர்ச்சியா இருக்கும், வாழ்க்கைய புரட்டி போடும். அந்த அளவுக்கு நான் கேரண்டி. ஆனா உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு இருந்தாதான் என்னால பண்ண முடியும். ஒத்துழைப்பு தருவீங்களா? தருவீங்களா? பின்னாடி எல்லாம் சத்தமே வரல. தருவீங்களா? சரி. உலகத்துல ஒரு மனுஷன் கத்துக்க கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து இந்த மைக்குக்குள்ள அடைச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல வேணாம், இந்த பெட்டிக்குள்ள அடைச்சிடுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமோ, கணக்கு, அறிவியல், நீந்தறது, குதிரை ஏறுறது, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ள அடைச்சிடலாம். ஓகே, இப்போ இதான் உலகத்தோட ஞானம். இந்த ஞானத்துல உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இதுல காமிக்கணும். இது வெளியில ஒண்ணுமே கிடையாது. அந்த புக்கு, அந்த ஃபுல் கூடாரத்துல இருக்கிற புக்ல இருக்கிற ஞானத்தெல்லாம் எடுத்து இதுல அடைச்சிட்டோம்னு வச்சுப்போம். இந்த ஞானத்துல உங்களுக்கு இப்ப எவ்வளவு தெரியும்? கற்றது கல்லாதது, கற்றது கைமண் அளவு. இதான் உலகம்னா அந்த கைமண் அளவு இதுல எங்க இருக்கும்? ஒரு சின்ன புள்ளி, ஒரு சின்ன புள்ளி தான் உங்களுக்கு தெரியும். சோ இது தெரியும்னு வச்சுப்போம். நான் மறைச்சிருக்கிற பகுதி தெரிஞ்ச பகுதி, மறைக்காத பகுதி தெரியாத பகுதின்னு வச்சுப்போம்.
நான் கேக்குறேன். இது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு தெரியாது? எது தெரியாது? மீதி இருக்கிற இடம். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? மீதி இருக்கிற இடம் இல்ல இல்ல, தப்பு. ஆன்சர் தப்பு. இது உலக அறிவு, உலக ஞானம். அந்த புக்ல இருக்கிற ஞானம் எல்லாம் இதுல இருக்குது. இதுல எவ்வளவு தெரியும்னா இவ்வளவு தெரியும் சொல்லிட்டீங்க. நான் இப்ப எவ்வளவு தெரியாதுன்னு கேக்குறேன். நீங்க புத்தியா யூஸ் பண்ணி என்ன சொல்றீங்கன்னா மீதி இருக்கிற இடம்லாம் எங்களுக்கு தெரியாது கீர்த்தன்யான்னு சொல்றீங்க. நான் தவறான ஆன்சர்னு சொல்லிட்டேன். இதுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. உண்மை என்னன்னா தெரிஞ்சது இவ்வளவுன்னா தைரியமா சொல்லும். கை இதான் கடைசி ஒரு வாட்டி சொல்றேன். இந்த பாக்ஸுக்குள்ள உலக அறிவு, எல்லா மனுஷனும் கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா ஞானமும் அடக்கிட்டோம். அதுல இப்ப உங்களுக்கு எவ்வளவு தெரியும் சொல்லிட்டு கேட்டேன். நீங்க எனக்கு ஒரு புள்ளி தான் தெரியும், மீதி எல்லாம் தெரியாதுன்றீங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். இது தெரிஞ்சதுன்னா தெரியாதது எவ்வளோ இந்த பாக்ஸ்ல காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா காமன் சென்ஸை யூஸ் பண்ணி இது தெரியும்னா மீதி தெரியாது அப்படின்றீங்க. நான் தப்புன்னு சொல்றேன். தெரிஞ்சுக்க அப்புறம் தான் தெரியாது. அப்புறம் அதுவும் கரெக்ட். சூப்பர் ஆன்சர். அவருக்கு சூப்பரா கை தட்டுங்க எல்லாரும். தெரிஞ்சது ஒரு புள்ளினா உண்மை என்னன்னா எந்த விஷயம் எனக்கு தெரியாதோ அந்த விஷயம் கூட இன்னொரு புள்ளி, இன்னொரு புள்ளி மட்டும்தான். இது ஐ நோ, இது தெரியும், இது தெரியாது. இப்ப மூணாவது क्वेश्चन. இது தெரிஞ்சது, இது தெரியாததுன்னா மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? இன்னொரு புள்ளி இல்லங்க. அதாங்க ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற புள்ளிங்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறேன். என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து இங்க கிளைமேக்ஸை ஸ்பாயில் பண்ண கூடாது. மீதி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா எந்த விஷயம் எனக்கு தெரியாது, அது தெரியாதுன்றது கூட எனக்கு தெரியாது. ஆன இருக்குல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு நீந்த தெரியாது, இல்ல இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனா நீந்த தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியும்ல. ஆத்துல குதிச்சுட்டு ஐயோ எனக்கு நீந்த தெரியாதுன்றத நான் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆத்த பாக்குறப்பே தண்ணிய பாக்குறப்பே தெரியும் எனக்கு நீந்த தெரியாதுன்றது. கவனமா கேளுங்க. ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் என்னன்னா செனாந்திரபூ. அந்த ஊர் பேர் என்ன? என்ன பேரு? இது எந்த தேசத்துல இருக்குதுன்னா பிரான்ஸ் தேசத்துல இருக்குது. இந்த செனாந்திரபூன்னு ஒரு ஊர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு ஊர் இருக்குன்றது தெரியுமா? தெரியாது. அப்படி ஒரு ஊர் இருக்குன்றது எனக்கு தெரியாதுன்றது தெரியுமா? புரியல. ஒரு ஊர் இருக்குன்றதும் தெரியாது, அது தெரியாதுன்றது கூட தெரியாது. இன்னைக்கு நான் பேச போற விஷயங்கள் எல்லாமே உங்களை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, அது தெரியாதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது. கை தட்டுங்க எல்லாரும். நான் ஏன் கோவப்படுறேன்? கோவப்படக்கூடாதுன்றது தெரியும். ஆனா அந்த இடத்துல இருந்து உங்களோட ஆக்ஷன் செயல்கள் வருதான்னா அங்க இருந்து வரல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி கத்து கொடுக்குறேன். கோவம் வரப்பெல்லாம் 3 வாட்டி நல்லா இழுத்துக்கோங்க மூச்சு நான் சொல்லலாம். ஆனா அங்க பொண்டாட்டி சண்டை போடுறப்போ மூச்சை இழுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா இழுக்க மாட்டீங்க. கையில இருக்கிறத எடுத்து தூக்கி அடிப்பீங்க. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா ஏன் அந்த கோபம் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு டார்ச் லைட் எடுத்து நம்ம மண்டைக்குள்ளேயே நம்ம போட்டோம்னா ஓ எனக்குள்ள சில விஷயங்கள், என்ன பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியாது, அது தெரியாதுன்றது கூட அந்த இடத்துல இருந்து வர்றதுதான் கரெக்டான ஆக்ஷன். புரியுதா? அத பத்தி தான் நான் பேச போறேன். நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு வாலண்டியர், நான் கூப்பிட போறது இல்ல, யாராவது ஒருத்தவங்க எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஒரு வாலண்டியர் ஒன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக, ஒன்னு செஞ்சு காமிக்கிறதுக்காக யாராவது ஒருத்தவங்க. சீக்கிரம், எனக்கு டைம் இல்ல.
பரவாயில்ல. வேற யாராவது வரீங்களா? உன் பேர் என்ன? சோனிகா. சோனின்னு கூப்பிடலாமா? சோனி, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? கீர்த்தன்யா 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீ யாரையாவது ஒருத்தரை கூப்பிடு. யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் காசு கொடு. புது 500 ரூபாய். போ, கை தட்டுங்க சோனிக்கு. அது நல்ல நோட்டு சோனி. செல்லும் சோனிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க. இப்போ என் கேள்வி ரொம்ப சிம்பிள். 500 ரூபாய் சம்பாதிக்க கூடிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் பொதுவா தான் வந்துச்சு. நான் கூப்பிட்டேனா? யாராவது ஒருத்தவங்க வாங்க, வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஒரு ஆண் வாங்கன்னு கூப்பிடல, பெண் வாங்கன்னா கூப்பிடல, ஒருத்தவங்க வாங்கன்னு. வாய்ப்பு எல்லாருக்கும் சமமா தான் வந்தது. ஒரு சோனி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. மீதி இருக்கிற 999 பேர் உட்கார்ந்து உங்க சேர தேய்ச்சின்னு இருந்தீங்க. ஏன் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கல? ஏன் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கல? காசு கொடுப்பீங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாங்களும் தாங்க வந்திருப்போம். வாய்ப்புன்னு ஒண்ணு வந்தாலே அது மறைஞ்சுதாங்க வந்திருக்கும். என்னைக்குமே வாய்ப்பு சொல்லிட்டு வராது. நான் வாய்ப்பு வந்திருக்கிறேன், நான் வாய்ப்பு வந்திருக்கிறேன், நான் வாய்ப்பு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வராது. சொல்லாம தான் வரும். ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருப்போம். பக்கத்துல ஒருத்தர் ஏழையா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம பேசுறப்பதான் தெரியும், பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட அதிபதி அப்படின்ற அந்த வாய்ப்பு அங்க மறைஞ்சிருக்கும். எந்த இடத்துல வாய்ப்பு மறைஞ்சிருக்குன்றதே எனக்கு தெரியாது. சொல்லிட்டு வர்றது இல்ல வாய்ப்பு, சொல்லாம தான் வரும் வாய்ப்பு. இன்னைக்கு சொல்லாம வந்துச்சு ஒரு வாய்ப்பு. இதை நீங்க ஏன் பயன்படுத்திக்கல? மொத்தம் 3 காரணம் தான், நிறைய காரணம்லாம் இல்ல. மனுஷ ஜென்மமா நம்ம பிறந்திருந்தோம்னா மொத்தம் 3 காரணம் தான். முதல் காரணம் பயம்.